பா பா அம்மா கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதாப்பா? 2 நாள் ஒரு மாதிரி அப்படிதான் இருப்பாங்க, அப்புறம் திரும்ப அவங்களே வந்துருவாங்கப்பா. எனக்கு உன் அம்மா மேல எல்லாம் கோவமோ வருத்தமோ இல்ல ஆண்டாளு. என் கோவமெல்லாம் உன் புருஷன் மேலதான். நான் ஏதோ வேணே பண்ண மாதிரி என் மேல கங்கணம் கட்டிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பா எனக்கு எல்லாம் புரியுதுப்பா. சத்தியமா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் தெரியாதுதா. தெரிஞ்சிருந்தா நான் இதுக்கு போய் அந்த ஸ்வேதாவுக்கு போன் பண்ண போறேன். அப்பா யார் என்ன வேணா சொல்லட்டும்பா, நான் உங்களை நம்புறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. அம்மாவை எப்படி திரும்ப கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும்பா. அவ வந்துருவான்னு எனக்கும் தெரியும் தா. ஆனா இதுக்கு மேல உங்க அம்மா என் மேல சந்தேகப்படாம இருப்பான்னு நினைக்கிறியா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எம்புட்டு வேணாலும் சண்டை வரலாம், ஆனா சந்தேகம் மட்டும் வரக்கூடாது தா. ஆமாத்தா, அப்படி ஒரு தடவை வந்துருச்சுன்னு வையி, அப்புறம் சாவர வரைக்கும் அது போகாது. இனிமே எனக்கு யார் போன் பண்ணாலும் பயந்து பயந்து பேசணும். யாராவது ஒரு பொம்பளை புள்ள எங்கிட்ட கையெழுத்து வாங்கவோ மனு கொடுக்கவோ வந்தா கூட அவங்களையும் உங்க அம்மா சந்தேகத்தோட தான் பாப்பா. சந்தேகங்கிறது சாகிற வரைக்கும் கிடைக்கிற நரக வேதனைத்தா. அது சாகவும் விடாது, வாழவும் விடாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா அம்மா அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பா ஒரு நாள் புரிய வரும்பா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். ஏதா உன் புருஷனுக்கு அப்படி என்னத்தை தான் நான் பாவம் பண்ணி போட்டேன்? 100 மாப்பிளை பார்த்து அதுல ஒருத்தனை தேடி பிடிச்சு என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்குமான்னு 1க்கு 1000 தடவை யோசிச்சு அந்த மாப்பிளை பையன் எப்படி, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அம்புட்டியும் விசாரிச்சு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு போனா எவனோ ஒருத்தன் வந்து உன் கழுத்துல தாலியை கட்டுவான். அவன் மேல நான் கோவப்படக்கூடாது. சரிதா, தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்து போச்சு. 2 பேத்தையும் சேர்த்து வாழ வைக்கலாம்னு நினைக்கும் போது எலெக்ஷன்ல என்னையே எதிர்த்து நின்னு ஊருக்குள்ள அவமானப்படுத்துவான். அவன் மேல நான் கோவப்படக்கூடாது. ஏதா நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன சாமியாரா இல்ல முனிவரா? சாதாரண மனுஷன் தானே. எனக்கு கோபம் வரும்ல. அந்த கோபத்துல 4 வார்த்தை தெரியாம பேசி போட்டேன். ஆனா என்னைக்கு அந்த அழகர் பையில உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னையோ அன்னைக்கே என் ஒட்டுமொத்த கோபத்தையும் தூக்கி போட்டுப்புட்டு என் ரோசத்தை எல்லாம் செருப்ப கழட்டுற மாதிரி கழட்டி போட்டுட்டு என் மனசு முழுக்க இருந்த பகையெல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டு மாப்பிள்ளன்னு வாய் நிறைய செஞ்சேன். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தானே நான் இதை செஞ்சேன். ஆனா இந்த மாப்பிள்ளை அம்புட்டியும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பழி வாங்கினார்னா என்னத்த அர்த்தம்? உனக்கும் பவிக்கும் அம்மா இல்லாம பண்ணிட்டான், எனக்கு என் பொண்டாட்டி இல்லாம பண்ணிட்டான். இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியல. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிட முடியாதுப்பா. நான் அதுக்கு இருக்கேன். என்ன மீறி அவன் அப்படி பண்ணிருவானா? எனக்கு என்னைக்குமே நீ தான்ப்பா முக்கியம். அதுக்கப்புறம் தான் எவனா இருந்தாலும். அந்த கடவுளே வந்து உன் பக்கத்துல நின்னு யார் வேணும்னு கேட்டா எனக்கு அப்பதான் வேணும்னு கடவுள்கிட்டயே சொல்லுவேன்ப்பா. அப்படிப்பட்ட உன்னை நான் தலகுனியவும் விடமாட்டேன், கவலைப்படவும் விடமாட்டேன்ப்பா. இதெல்லாம் அழகர் போட்ட நாடகம் தான்னு அம்மா கண்டிப்பா புரிய வைக்கிறேன்ப்பா. அவன் நம்ப மாட்டாத்தா. அப்படி நம்புறவளா இருந்தா யாருன்னே தெரியாத ஒருத்தி வந்து கண்டதையும் சொன்ன உடனே அவளுக்கும் உனக்கு எந்த தொடர்பும் இல்லன்னு நிரூபிக்க சொல்லிட்டு போயிருக்க மாட்டாள்ல. அம்மா கோவத்துல இருக்கும், அதனால பேசிட்டு போயிருக்கோம். நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற, விடு. அம்மாவை பத்தி எனக்கு தெரியும் ஆண்டாளு. அப்புறம் இப்ப உங்க அம்மா தனி ஆள் இல்ல, கூட உன் புருஷன் இருக்கான். அவங்க சொல்றது மட்டும்தான் உங்க அம்மாவுக்கு இப்ப வேத வாக்கா தெரியுது. அவளை சமாதானப்படுத்துறது லேசுப்பட்ட காரியமா தெரியலதா. அந்த கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம்ப்பா. அம்மாவை எப்படி திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அழகருக்கு சில வேலை எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அது முதல்ல நான் பண்ணிடுறேன். ஏதா ஆண்டாளு இங்காரு, அதெல்லாம் எதுவும் பண்ணிவிடாத. என்னையும் உங்க அம்மாவையும் சேர்த்து வைக்கிறேன்ட்டு உன் வாழ்க்கை கெடுத்துக்காத தாயே. இங்காரு, நானும் உங்க அம்மாவும் 30 வருஷம் வாழ்ந்து முடிச்சு போட்டோம். ஆனா நீங்க 2 பேரும் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. தயவு செய்து மாப்பிள்ளை கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்ப்பா. ஆனா என் புருஷன் பயப்படுற அளவுக்கு நான் ஏதாவது பண்ணதான் போறேன்.
இன்னைக்கு உங்க கூட இருக்கிற நாங்க கூட ஒரு நாள் போயிடுவோம். ஆனா கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க போறது நீங்க 2 பேர் மட்டும்தான். இன்னைக்கு நமக்கு எதுவுமே பெருசா தெரியாது. ஆனா வயசானதுக்கு அப்புறம் ரத்தம் சுண்டி நரம்பெல்லாம் இழுத்து முடியெல்லாம் நரைச்சு போய் முடியாம இருக்கும்போது புருஷனுக்கு பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்கு புருஷனும் மட்டும்தான் கூட இருப்பாங்க. அது மட்டும்தான் நிரந்தரம். என்னடா இவ அந்த வீட்ல இருந்தாலும் இப்படிதான் பேசுறா, இங்க வந்தாலும் இததான் பேசுறான்னு நினைக்காதீங்க. எனக்கு நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். ஒரு அம்மாவா அதை விட எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. அடுப்புல பருப்பு வச்சுட்டு வந்தேன், நான் போய் பாக்குறேன். ஹலோ, 2 பேருக்கும் என்ன மனசுல சிவாஜி தாத்தா பத்மினி பாட்டின்னு நினைப்பா? 2 பேரும் கண்ணிலேயே பேசிக்கிறீங்க. அப்பா, வர வர நீங்க அம்மா கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. அவங்க உங்களை கட்டிப்பிடிச்சு கெடுத்து வச்சிருக்காங்க. ஏய் வாய் மூடுறி, லக்ஷ்மி பாட்டி இருக்காங்க. உண்மையை தானே சொன்னேன். அப்பா ஊர்ல இருந்து வந்தப்போ நீ அவரை தமிழ் இங்க வாங்க. இங்க இருந்தா என் மானத்தை வாங்கிடுவீங்க. வாங்க நம்ம கடைக்கு போலாம்.